வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ஸ்கூல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. ஸ்கூல்ல இருக்க ஒரு மோட்டிவேஷனல் புக்கை யாரெல்லாம் எடுத்து படிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மர்மமான முறையில இறந்து போயிடுறாங்க. அவங்களை யாராவது கொலை பண்றாங்களா, இல்ல அவங்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்களா, இல்லனா இது விபத்தா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் ஏற்படுது. விசாரணைக்காக போலீஸ் ஆபீசர் வராரு. இதுக்கு பின்னாடி காரணமா பேய் இருக்கா இல்ல மனுஷன் இருக்கானான்றதை விசாரிக்கிறாரு. கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கஃபேல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்க போற நபர் கூட உட்கார்ந்து தான் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பொண்ணுக்கு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பாக்குறவங்க கோவப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் தான் மெசேஜ் பண்றான். இவங்க கழட்டி விடுறதுக்கு முடிவு பண்றாங்க, அதனால தான் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ஃபியான்சியோட முகம் மாறுது. இந்த ஃபியான்சிய உடம்புக்குள்ள ஒரு பேய் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க நார்மலா பேசிட்டு இருக்கும்போது ஃபியான்சி இருக்கார்ல, மறைச்சு வச்சிருக்க கன் எடுக்கிறது, கன்னை வச்சு இவங்களை ஷூட் பண்ணிடுறது. பேய் தான் இந்த கொலையை பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் ஸ்கூல்னு டைட்டில போடுறாங்க. இப்ப வின்னர் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. ரிசல்ட் எல்லாம் வந்துருது. இந்த ஸ்கூல் செகண்ட் இடம் தான் வந்திருக்கு. இதனால ஓனருமே கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு போல. இப்ப பிரின்சிபலுக்கு கால் பண்ணி பேசுறாரு. எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் வருவோம், இந்த வாட்டி செகண்ட் வந்திருக்கோம். இங்க இருந்து பிரின்சிபலா வேற ஒரு ஸ்கூலுக்கு போனவர் ஃபர்ஸ்ட் வர வச்சிட்டாரு. நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சரி, எப்படியாவது நான் இம்ப்ரூவ் பண்ணிடுறேன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஓனருமே கோவப்படுறாரு. எப்படியாவது அடுத்த வாட்டி நம்ம ஸ்கூலை ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர வைக்கணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பிரின்சிபல் யோசிக்கிறாரு. இந்த பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் புக் எல்லாம் எழுதுறவரா இருப்பாரு. ரீசெண்டா ஒரு மோட்டிவேஷனல் புக் எழுதியிருக்காரு. எங்க ஸ்கூல் லைப்ரரியிலேயே அந்த புக்கை வச்சிருக்கோம், எங்க பசங்க எல்லாமே அதை படிக்க போறாங்க, கண்டிப்பா அடுத்த வாட்டி எங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரோன்ற மாதிரிலாம் இவர் பேட்டி தந்துட்டு இருக்காரு. அவ்வளவு கான்பிடென்ட்டா இவர் பேட்டி தந்துட்டு இருக்காரு. பசங்களுமே அந்த புக்ல என்னதான் இருக்குன்ற மாதிரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, ரெகுலரா இந்த புக்கை படிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு பேய் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வருஷம் வருஷம் இந்த ஸ்கூல்ல எலெக்ஷன் மாதிரிலாம் நடக்கும். இந்த வாட்டி எலெக்ஷனை நம்ம ஸ்டாப் பண்ணிடலான்ற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் பிரின்சிபல் கிட்ட சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் கேட்கறாரு. இல்ல சார், நம்ம எலெக்ஷனை பத்தி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து எல்லாருமே கேஸ்ட பத்தி எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு நிக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல, கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் நம்ம எலெக்ஷனை நடத்தாம இருக்க முடியாது, கண்டிப்பா எலெக்ஷனை நடத்தி தான் ஆகணும், நீங்க தான் பசங்களுக்கு பேசி புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி இங்க இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இந்த ஸ்கூல் லைப்ரரியை பாத்துக்கிறதுக்காக ஒருத்தர் இருப்பாரு. இவர் வேலை டைம் முடிஞ்சதுனால சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் பேய் மாதிரி ஒரு உருவத்தை பாக்குறாரு போல. பேய் பேய்னு கத்துறாரு. அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இங்க நிறைய புக் எல்லாம் எரிச்சு விட்டு போயிருது. இதனால ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. வந்திருக்க இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க படிக்கிற ஒரு பையனோட அப்பாவா இருப்பாரு. அந்த பையன் பேரு கௌரவ் அப்படின்றது. இவருமே கரண்ட் ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆன் பண்ணிடுறாங்க. அப்பதான் எரிஞ்சிருக்க புக்கை இவர் பாக்குறாரு. அதே சமயம் செவத்துல 1 2 3 போட்டு அடிச்சிருக்கு. என்ன 1 2 3 போட்டு அடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் என்ன புக் எரிஞ்சிருக்குன்றது தெளிவா நமக்கு தெரியுது. இந்த ஸ்கூல் பிரின்சிபல் ஒரு புக் எழுதினாரு பாத்தீங்களா, அந்த புக்கோட ஒரு 6-7 காப்பி இங்க இருந்திருக்கும். அதுதான் மொத்தமா எரிஞ்சிருக்கு. லைப்ரரியை பாத்துக்கிற நபர் இருக்கார்ல, பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்றாரு. இப்ப பக்கத்துல போய் அவரை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது தான் அவர் குடிச்சிருக்கிறது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. குடிச்சிட்டு ஏதாவது வளராது அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. பசங்க யாராவது தான் வந்து இந்த வேலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இல்ல சார், நான் பேயை பார்த்தேன்னு அவர் திரும்பி சொல்றாரு. ஸ்டேஷனுக்கு வா, 4 அடி அடிக்கிறேன்னு இவர் மிரட்டுறாரு. ஆமா சார், நான் தான் குடிபோதையில தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதனால போலீஸுங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ஸ்கூல்ல பசங்க 2 குரூப்பா பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதுல ஒரு குரூப்பை சேர்ந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, 1 2 3 அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது இன்னொரு குரூப்புக்கு சரியா புரிய மாட்டேங்குது. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க கேஸ்ட் ஆளுங்களை விட அவங்க கேஸ்ட் ஆளுங்க 123 பேர் அதிகமா இருக்காங்க. சோ நாங்க தான் ஜெயிக்க போறோம்ன்றதை கிண்டலா சொல்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப நைட்டு சமயம் நமக்கு காட்டுறாங்க. ஹாஸ்டல்ல பொண்ணுங்க ஹாஸ்டல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணோட ரூம்ல யாரோ புக்கை எரிச்சிருக்காங்க போல. இதனால பசங்க இருக்காங்கல்ல, பொண்ணுங்களுக்கு சப்போர்ட்டிவா நாங்க இருக்க போறோம், பொண்ணுங்க ஹாஸ்டல் வாசல்லயே படுக்க போறோம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இங்கெல்லாம் படுக்கூடாது, எந்திரிச்சு போங்கன்ற மாதிரி டீச்சர்ஸ் விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் பையன் பேரு கௌரவ்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் டே ஸ்காலரா இருப்பான். இப்ப டே ஸ்காலரா இருக்க இவனுக்கு இந்த தகவல்லாம் தெரிய வருது. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள புந்தி எவனோ ஒருத்தன் புக்கை எரிச்சிருக்கான்பா, அந்த மோட்டிவேஷனல் புக்கை தான் எரிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பையன் சொல்றாரு.
இது மோட்டிவேஷனல் புக்கை எரிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அப்பா இந்த இடத்துல கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த புக்கோட காப்பீஸ் தான் லைப்ரரியில எரிஞ்சிருக்கும், பாத்துக்கிற நபருமே பேய் தான் எரிச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இருக்குமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு லைட்டா டவுட்லாம் வருது. இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, கஷ்டப்பட்டு அந்த புக் ஒன்னு எடுத்துடுறாங்க. இந்த புக்கை தான் எல்லா பொண்ணுங்களும் தேடிட்டு இருக்காங்க போல, எனக்கு தான்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட இருந்து புடுங்கிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணுங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்குல்ல, அப்ப புக்கு பறந்து போது கரெக்டா அந்த புக்கு ஒரு பையன் பிடிச்சிடுறாரு. 2 குரூப் இருக்காங்கல்ல, அதுல ஒரு குரூப்ல லீடரா நிக்க போறவர் இவரா தான் இருப்பாரு. எனக்கு வேணும்ன்ற மாதிரி வேகமா கொண்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட் அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. இவர் பேர் தர்மா அப்படின்றது. தர்மா வந்துட்டு இருக்கும் போது எதிரே யாரையோ பாக்குறாரு போல. நீங்களா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பேயுமே துரத்துது போல. இவர் தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவர் மாடியில இருந்து கீழே விழுந்த மாதிரி காட்டுறாங்க. கீழே விழுந்த தர்மா இறந்தே போயிருப்பாரு. இப்ப போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாடி எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா 2 குரூப்பா பிரிஞ்சிருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டரோட பையன் கௌரவ் ஒரு குரூப்புக்கு ஹெட்டா இருப்பான், இன்னொரு குரூப்புக்கு இந்த தர்மா ஹெட்டா இருப்பான். இப்ப தர்மா இறந்து போனதுனால எதிர் குரூப் பசங்க இப்படி பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. இதை தாண்டி ஒரு பிரச்சனையும் வருது. தர்மா அந்த புக்கை புடுங்கிட்டு போயிருக்கான், அந்த புக் இருந்ததுனால தான் தர்மா கொல்லப்பட்டிருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி தர்மாவோட ரூம் நம்பர் 123 இருக்கும். 123 போட்டு ஏற்கனவே அடிச்சு வச்சிருந்தாங்கல்ல, தர்மாவை தான் மீன் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் செம்ம கன்ஃபியூஷன்ல இருக்காரு. இப்ப லைப்ரரியை சேர்ந்தவர் இருக்கார்ல, அன்னைக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு போவோன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் பேய் இல்ல, நானே குடிபோதையில பண்ணிட்டு தான் போய் சொன்னேன், ஆனா உண்மையில பேய் தான் இதை பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இறந்து போன தர்மாக்கு மத்த பசங்க இருக்காங்கல்ல, அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு இருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. அந்த தர்மான்ற பையன் இருக்கான்ல, எங்கேயோ பார்த்து ஷாக் ஆகுறான். நீங்களான்ற மாதிரி கேட்கிறான். அந்த விஷயம் உங்களுக்கு கேக்குது, ஆனா அந்த இடத்துல இவங்களுக்கு யாருமே தெரியல. ஒருவேளை கொஞ்சம் தள்ளி நின்றுப்பாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. மத்த சைட்ல சிசிடிவியை இவங்களால செக் பண்ண முடியல. நீங்க நம்ம சொல்றான்ல, ஒன்னு பசங்களா இருந்தா 2-3 பேர் அந்த இடத்துல நின்னுட்டு இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா சாருங்களை இவன் பார்த்திருக்கணும். ஏன்னா சார மரியாதையா நீங்கன்னு சொல்லியிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப சார் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த பிரச்சனையில அந்த புக்கும் இன்வால்வ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தோணுது. அந்த புக்கை எழுதினதே பிரின்சிபல்ல, அதனால பிரின்சிபல் கொஞ்சம் பயந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பின்னாடி இருக்க ஒரு பொருள் காத்துக்கு விழுதா இல்ல எப்படி விழுதுன்னு தெரியல. அதுக்கே இவர் செம்மையா பயந்துடுறாரு. அசிஸ்டன்ட்டுமே என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவருமே பொருள் விழுந்ததை பத்தி சொல்றாரு. சார் பேய் நடமாட்டம் இருக்கு போல, நம்ம பேய் ஓட்டத்துக்கு ஆளை வர வைக்கலாமான்னு கேட்கிறாரு. பிரின்சிபல் செம்ம பயத்துல இருக்காருல, உனக்கு தெரிஞ்ச யாரையாவது வர சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டுறாரு. இப்ப ராஜன் ஒருத்தர் இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காரு. இங்க பேய் நடமாட்டம் இருக்கிறதை இவர் ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ஓனருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு பையன் இறந்து போயிருக்கான்ல, எல்லாருமே ஸ்கூலை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, நீங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது ராஜன் எதிர வராரு. நீங்க தானே என்ன வர சொன்னீங்க, நான் ஃபீல் பண்ண வரைக்கும் கண்டிப்பா இங்க பேய் நடமாட்டம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எது பேய் இருக்கான்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை சுத்தமா ஓனர் நம்ப மாட்டாரு. என்ன சார் இங்க நடக்குது, நீங்க தான் வர சொன்னீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பிரின்சிபல் எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்க முடியாதுல, நாலாம் வர சொல்லன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. ஓனர் என்ன சொல்றாருன்னா, பசங்களுக்கு நாங்க சயின்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், நாங்களே பேய் பிசாசுன்னு உங்ககிட்ட வந்தா என்ன ஆகுறது, முதல்ல நீங்க கிளம்புங்க, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ராஜன் இருக்கார்ல, ஒருவேளை உங்க மனசு மாறுச்சுன்னா என்கிட்ட வாங்க, ஆனா கண்டிப்பா இங்க பேய் இருக்குன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. சில நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா தர்மா இறந்து போயிட்டார்ல, தர்மாக்கு பதிலா வேற ஒருத்தர் அந்த பொசிஷன்ல நிக்கிறாரு. 2 பேருக்குள்ளயும் ஃபைட் மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இப்ப இன்ஸ்பெக்டர் வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. அசிஸ்டன்ட் இருக்கார்ல, உங்க பையன் சேஃபா தான் இருக்காரான்ற மாதிரி கேக்குறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர் லீடரா நின்ன தர்மா இறந்து போனார்ல, அதனால பையனுக்கும் ஏதாவது ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் நினைக்கிறாரு. அதனால தான் இந்த மாதிரி கால் பண்ணி விசாரிக்கிறாரு. நீ கவலைப்படாதயா, போலீஸோட பையன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. பையனை ஒரு பார்வை பார்க்கலான்ற மாதிரி பாக்குறதுக்காக வராரு. பையன் ஒரு புக்கை தான் படிச்சிருப்பான், அதை ஃபர்ஸ்ட் படுக்கிறதுக்கு போயிடுறான். அந்த புக்கை எடுத்து பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. அந்த மோட்டிவேஷனல் புக்கை தான் பையன் படிச்சிருக்கான். ஆக்சுவலா இந்த புக்குனால தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை நம்ம பையனுக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே பயந்துட்டு இருக்காரு. இந்த ஸ்கூல்ல வார்டன் மாதிரி ஒரு நபர் இருப்பாரு. அவர் விஷம் குடிச்சு இறந்து போன மாதிரி விழுந்து கிடக்குறாரு. இதை பாக்குற இன்னொருத்தர் ஷாக் ஆயிடுறாரு. அதே மாதிரி செவத்துல ஆகாஷி ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் டீமும் வந்துடுறாங்க. இங்க இருக்க எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஆகாஷி ரெக்கார்ட்னா என்னன்னு தெரியல, பசங்க கிட்ட தான் கேக்குறாரு. பசங்கள்ல சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்ம பூமியில பண்ற தப்பெல்லாம் மேல குறிக்கப்படணும் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் ஆகாஷி ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரிலாம் பசங்க சொல்றாங்க.
அவரு விஷம் குடிச்சுதான் இறந்து போயிருக்காருன்னு வச்சுக்கிட்டா கூட செவத்துல யாரு ஆகாஷ் ரெக்கார்ட்னு எழுதுனா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு டவுட்டா இருக்கு. ஒருவேளை இவர் விஷம் சாப்பிட்டு தான் இறந்து போனாரா இல்ல யாராவது சாவடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. அப்படி சாவடிச்சிருந்தா கண்டிப்பா இங்க இருக்க யாரோ தான் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எல்லாருமே கொஞ்சம் திருன்னு முழிக்கிறாங்க. இந்த இடத்துல பிரின்சிபல் மட்டும் இருக்க மாட்டாரு. அதனால அசிஸ்டன்ட்டுமே கால் பண்ணி விசாரிக்கிறாரு. சரி எனக்கு பிபி ப்ராப்ளம் இருக்கு, பாடி எல்லாம் பார்த்தா பிபி ஏறிடும் சார், அதனால தான் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க இந்த மாதிரி வராம இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டருக்கு உங்க மேலேயே சந்தேகம் இருக்கு, நீங்க கொஞ்சம் கவனமா நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது என் மேல சந்தேகமா, அடுத்த வாட்டி யார் செத்தாலும் சரி நான் வரேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப இந்த ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சரை காட்டுறாங்க. இவங்க ஒரு புக்கை படிச்சுக்கிட்டே லைப்ரரிக்கு வராங்க. எதையோ பார்த்து பயந்துடுறாங்க போல. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குறிப்பா இன்ஸ்பெக்டரும் டீமும் வந்திருக்காங்க. செவத்துல எம்ஜி அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. என்ன எம்ஜின்னு எழுதி இருக்கு? ஏற்கனவே 1 2 3 எழுதி இருந்தது, அதை அலட்சியமா விட்டுட்டோம். அந்த ரூமை சேர்ந்த தர்மான்றவன் இறந்து போயிட்டான். இப்ப எம்ஜின்னு எழுதி இருக்குன்னா எம்ஜின்ற யாரோ கொல்லப்பட போறாங்க போல. நம்ம இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. எம்ஜினா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா இவங்களுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க. எம்ஜில பேர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. 2 பொண்ணுங்களோட பேரு எம்ஜின்ற மாதிரி முடியும். உதாரணத்துக்கு மதன் கௌரி இருக்கு பாத்தீங்களா, ஷார்ட்டா எம்ஜின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 2 பொண்ணுங்களோட பேர் முடியுது. அந்த 2 பொண்ணுங்க கூட டார்கெட்டா இருக்கலாம். அந்த 2 பொண்ணுங்களை பத்திரமா பாத்துக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் சாரங்களை மட்டும் நம்ப கூடாது, நம்ம ஆள் ஒருத்தரை போடணும்னு நினைக்கிறாரு. அதனால ஒரு லேடி கான்ஸ்டபிளை இந்த இடத்துல மாறு வேஷத்துல போட்டுறாரு, வேலைக்காரங்க மாதிரி போட்டுறாரு. நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருங்கன்ற மாதிரிலாம் அந்த லேடி கிட்ட சொல்றாங்க. இப்ப நைட்டு நேரம் அந்த லேடி கிட்ட இருந்து கால் வருது. அந்த 2 பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே தான் சார் இருந்தேன், திடீர்னு என்னை ஏமாத்திட்டு ஸ்கூலை விட்டே தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்றாங்க. இது ஸ்கூலை விட்டே வெளியே போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி மொத்தமா டீம்லாம் வந்துடுறாங்க. இப்ப சாருங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியலன்னு சாருங்க சொல்றாங்க. பசங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. பசங்க அவங்க 2 பேருமே ஒரு பையன் கூட சேர்ந்து சினிமா பாக்குறதுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 2 பொண்ணுங்களை கூட்டு போனவனோட பைக் ரிப்பேர் ஆயிருது, சரி பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டு இருக்கான். டேய் எப்பதான்டா ரெடி பண்ணுவ, நாங்க நடந்தே போறோம்ன்ற மாதிரிலாம் இந்த 2 பொண்ணுங்களும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு இவங்க பேர் எப்படி இருக்கும்னு சொல்றேன். எம் கீதான்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எம்ஜி தானே மீன் பண்ணும். அந்த மாதிரி தான் இந்த 2 பொண்ணுங்களோட பேர் இருக்கும். நாங்களே போறோம்ன்ற மாதிரி இந்த பொண்ணுங்க நடந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணுங்க கொஞ்சம் நடந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த பையனுக்கு கால் வருது. எங்க அந்த 2 பொண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். உன் கூட தான் வந்திருக்காங்கன்னு பசங்க சொல்லிட்டாங்க, சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. சார் அவங்க நடந்து போயிட்டாங்க சார், பைக் ரிப்பேர் ஆனதுனால நடந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். அவங்க 2 பேருமே நடந்து போகும்போது அமானுஷ்யமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் நினைக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் அந்த 2 பொண்ணுங்களையும் காப்பாத்திடுறாங்க. ரோட்ல நின்றுப்பாங்க, கண்டுபிடிச்சு இவங்க கூட்டு வந்துடுறாங்க. பிரின்சிபலும் ஏமாத்திட்டு போனதால பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. திட்டுறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், இந்த பொண்ணுங்களுக்கு எதுவும் ஆகலனா அப்ப யாருக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அப்பதான் இவரோட வீட்டுல வேலை பார்க்கிறவர்கிட்ட இருந்து கால் வருது. இன்னும் கௌரவ் தம்பி வீட்டுக்கு வரல, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது கௌரவ் இன்னும் வீட்டுக்கு வரலையான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிடுறாரு. பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட்டும் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. சார் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல சார், அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி மனிஷான்னு ஒரு பொண்ணு மிஸ் ஆகுறாங்கன்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வருது. இவரோட பையன் பேரு கௌரவ், இன்னொன்னு பொண்ணு பேரு மனிஷா. எம்ஜின்றது இவங்க தான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த 2 பேர் எங்க இருந்தாலும் சரி காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போலீஸுங்களாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சாருங்க இருக்காங்கல்ல, நல்ல வேலை நம்ம தான் பண்ணோன்றது தெரியல, நம்ம பண்ணது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த 2 பேரை தூக்கி இருக்காங்க போல. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இது நடந்திருக்கும். ஒரு சார் பிரின்சிபலையும் இன்னொன்று சரியும் பேசுறதுக்காக வர சொல்லியிருப்பாரு. என்ன விஷயம்னு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர் உடம்புக்குள்ள பேய் பூந்திருக்கு போல. அவர் பேயா மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எப்படியாவது கௌரவன் நீங்க தான் தூக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் பேய் அவரோட உடம்பை விட்டு போயிருது. அவர் நார்மலா பேசிட்டு இருக்காரு. என்ன இப்ப இவன் நார்மலா பேசுறான்ற மாதிரி சாருங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி லேடி டீச்சர் ஒருத்தங்க உடம்புக்குள்ள பேய் போயிருது. பக்கத்துல இருக்க லேடி டீச்சரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. நீ எப்படியாவது மனிஷாவை தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. வேற வழி இல்ல, நம்ம தூக்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஏன்னா நீங்க தூக்கலன்னா உங்களுக்கு ஆபத்து வந்துரும்ன்ற மாதிரி அந்த பேய் மிரட்டி இருக்கும். 2 நாள் மட்டும் நீங்க ஒரு இடத்துல வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த பேய் சொல்லியிருக்கோம். சார் பண்ணிரலான்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. பிரின்சிபலும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஸ்கூல் முடிஞ்சு எல்லாருமே கிளம்பி இருப்பாங்கல்ல, அந்த டைமே இவங்க நைஸா அவங்க 2 பேரையும் தூக்கி இருப்பாங்க. இவங்க 5 பேர்ல ஒருத்தங்களுக்கு தெரிஞ்ச இடம் பக்கத்துல இருக்கும், அந்த இடத்துல மறைச்சு வச்சிடலான்ற மாதிரி 2 பேரையும் கொண்டு வந்துடுறாங்க. அந்த 2 பேருமே எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, 2 நாள் மட்டும் இங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க, அதுக்கப்புறம் உங்களை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த சாருங்களும் சொல்றாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீனே பேய் கொலை பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அதுக்கான காரணத்தை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஃபெரோஸ்னு ஒருத்தர் தெரிஞ்ச பாயை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஸ்டார்டிங் ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணை ஃபெரோஸா லவ் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு ஃபெரோஸை ஏமாத்தி இருப்பாங்க. ஏதாவது பண்ணுங்க பைன்னு கேட்டிருப்பாரு. இந்த பாய் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற நபர் உடம்புக்குள்ள பேய்
பேயை இறக்கியிருப்பாரு. பேய் மூலியமா அவங்கள போட்டு தள்ளியிருப்பாரு. அவனை கேஸ்ல மாட்ட வச்சிருப்பாரு. இந்த பாயை பொறுத்த வரைக்கும் நிறைய பேயை இவரோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. பேய்களுக்குன்னு சில ஆசை இருக்கும்ல, அந்த ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இவர் நிறைவேற்றுவாரு. அது மூலியமா அந்த பேய்கள் எல்லாம் இவருக்காக இவர் யூஸ் பண்ணிப்பாரு. ஏவி விடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவர் யூஸ் பண்ணிப்பாரு. இந்த ஃபெரோஸ் தெரிஞ்ச பையனா இருப்பான். அதனால புதுசா கிடைச்சிருக்க வேலையை பத்தி இந்த பாயுமே சொல்லிட்டாரு. அதாவது ஒரு ஸ்கூலை வந்து இழுத்து மூடுறதுக்கான வேலையை பண்ணுங்கன்ற மாதிரி வேலை தந்திருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல இருக்க பசங்க செத்துக்கிட்டே இருந்தா ஸ்கூலை இழுத்து மூடிடுவாங்கல்ல, அதனால தான் பேய்களை ஏற்பாடு பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஸ்கூல்ல நிறைய சாவு நடக்கிறதுக்கு இந்த பாய் தான் காரணம்ன்றது நமக்கு தெரிய வருது. இந்த வேலையை யார் கொடுத்தான்ற மாதிரி ஃபெரோஸ் கேக்குறான். அதெல்லாம் யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பாய் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த 5 டீச்சர்ஸ் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த 2 பசங்களை போலீஸுங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. ஸ்கூல்ல இருக்க எல்லார்கிட்டயும் விசாரணை பண்றாங்க. அந்த மாதிரி இவங்க கிட்டயும் விசாரணை பண்றாங்க. இவங்க நைஸா பேசி அதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் நம்ப வச்சிடுறாங்க. இப்ப பிரின்சிபல் இருக்கார்ல, அந்த ராஜனை வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. போக சொன்ன ராஜனை திரும்பி வர வச்சிடுறாங்க. பேய் இருக்கா இல்லையான்றத பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் பேய் எல்லாம் இந்த இடத்துக்கு வர சொல்லிடுறாரு. உங்க பேர் என்னன்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு. அந்த பேய்களும் பேரை சொல்றாங்க. முத்துக்குமார் வந்தனா அப்படின்ற பேரை தான் சொல்றாங்க. முத்துக்குமார் வந்தனான்னு யாரையாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி ராஜன் கேட்கிறாரு. சாருங்களுமே தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா முத்துக்குமார் ரொம்ப கம்மி மார்க் வாங்கியிருப்பாரு. அதனால தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. அதே மாதிரி வந்தனான்ற பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்கூல்ல ட்ரக் எல்லாம் எடுத்திருப்பாங்க. சாருங்க கிட்ட கம்ப்ளைண்ட் மாதிரி போயிருக்கும். அதனால ஸ்கூலை விட்டே தூக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த 2 பேய்களுக்கும் ஸ்கூல் மேல கோவம் இருந்திருக்கு போல, அதனாலதான் படிக்கிற பசங்களா பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்க போல அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருமே இங்க இருக்காருல, என் பையனுக்கு என்னாச்சு கண்டுபிடிக்கவே முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் மறைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி மத்த சாருங்க யோசிக்கிறாங்க. சார் உங்க பையனை நாங்க தான் கடத்தணும், ஆனா நாங்களா கடத்தல, பேய் சொல்லி தான் கடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராஜன் இருக்காருல, உங்க பையனை போய் பாருங்க, நான் அந்த பேய்ங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பாயை நமக்கு காட்டுறாங்க. இந்த பாய் நான் சில பேய்களை வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, முத்துக்குமார் வந்தனாவோட பேயை வச்சுதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. ராஜன் இருக்காருல, அந்த பேய்களை வர வச்சு பேசணும்னு நினைக்கிறாரு. அந்த சார் உடம்புக்குள்ளயும் மேடம் உடம்புக்குள்ளயும் வர வச்சுதான் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, பையன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா மனிஷா மட்டும் தான் இருக்காங்க. கௌரவ் இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காரு. பையன் எங்க போயிருப்பான் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே பின்னாடியே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் வேகமா ஓடிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த வந்தனா பேய் பார்த்துட்டு இருக்கு. இப்போ ஒரு ஆயுதத்தை வச்சு இவனை சாவடிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவன் செத்து போயிட்டோன்னே இவன் உடம்புக்குள்ள இருந்து ஆன்மா வெளியே வருது. திரும்பி போறதுக்கு பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அப்பா கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. பையன் இறந்து போனதை பார்த்து ஃபீல் பண்றாரு. அந்த ராஜன் பேயை வர வைக்கலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, பேய் வந்தோடனே இவங்க 2 பேருமே ரொம்ப மூர்க்கமா மாறிடுறாங்க. இங்க இருக்க மத்த சாரங்களை அடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்காங்க. ராஜன்மே கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பதான் கார்ல 2 பேர் வந்து இறங்குறாங்க. யோகி பாபு பூமிகான் 2 பேர் வந்து இறங்குறாங்க. இந்த ஸ்கூல்ல ஒரு டைம் வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க, திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்ப பேய் மாதிரி இருக்கவங்க இவங்க 2 பேரும் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. 2 பேரோட உடம்புக்குள்ள பேய் இருந்தது பாத்தீங்களா, அந்த பேய் வெளியே போயிருது போல. அவங்க 2 பேருமே நார்மலா இவங்க கிட்ட பேசி உள்ள வாங்கன்ற மாதிரிலாம் கூட்டு போறாங்க. பேய் போயிருச்சுன்றது பிரின்சிபலுக்கு தெரியுது. இந்த இடத்துல ராஜன் இருக்கார்ல, அந்த 2 பேரையும் வர வச்சிடுறாரு. அவங்க 2 பேருமே பேயாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பசங்களை சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நாங்க சாவடிக்கல, காப்பாத்த தான் ட்ரை பண்றோம்ன்ற மாதிரி இவங்க ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. இந்த ஸ்கூல் ஓனரா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் ஓனரோட அண்ணனா இருப்பாரு. தம்பி வெளிநாட்டுக்கு போறாரு போல, நீ தானே எப்படியாவது ஸ்கூலை டெவலப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. இதனால தான் இவர் இருக்கார்ல, பிரின்சிபலுக்கு நிறைய ஃபோர்ஸ்லாம் கொடுத்திருப்பாரு. இதனால பிரின்சிபல் என் புக் எடுத்து படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஒரு மோட்டிவேட் புக் மோட்டிவேட் தானே பண்ணும், ஆனா டாக்ஸிக்கா மாத்துற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்திருக்காரு. அதாவது படிக்கிறவங்க தான் எல்லாம், படிக்காதவங்க வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காரு. இதனால பசங்களுக்குள்ள சண்டை ஏற்படுது. நான் நல்லா படிக்கிறவன், நீ வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் மாத்தி மாத்தி சண்டைலாம் போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. கேஸ்ட் ரிலேட்டடா சண்டையும் இதனால தான் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைம் பூமிகாவும் யோகி பாபுவும் இந்த இடத்துல டீச்சர்ஸா இருப்பாங்க. பசங்களுக்கு பேசி புரிய வைக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா பசங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சார் இந்த புக் நல்ல எக்ஸாம்பிள் இல்ல சார், இந்த புக்கை நீங்க உடனே ஸ்டாப் பண்ணணும், பசங்க இதனால கெட்டு போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா பிரின்சிபல் ஏத்துக்க மாட்டாரு. இந்த மாதிரி வெறி வந்தாதான் பசங்க நல்லா படிப்பாங்க, நீங்க அமைதியா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குது. பிரின்சிபல் எல்லாரும் முன்னாடியும் படிக்காத பசங்களை ரொம்ப மோசமா பேசுறாரு. முத்துக்குமார் ரொம்ப கம்மி மார்க் வாங்கியிருப்பான். எல்லாரும் முன்னாடியே முத்துக்குமார ரொம்ப மோசமா பேசுறாரு. அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. கேஸ்டே பார்க்காம பழகின பசங்க எல்லாம் இதை பார்த்து தான் கேஸ்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. முத்துக்குமார எல்லாருமே சேர்ந்து கிண்டல்லாம் பண்றாங்க. முத்துக்குமார் ரொம்ப சோகமா இருக்காரு. ஏதாவது பண்ணலான்ற மாதிரி இவரும் அந்த புக்கை படிக்கிறாரு.
தோத்தவன்லாம் வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்ற மாதிரி அந்த புக்ல எழுதி இருக்கு. அதை பாக்குற இவன் இருக்கான்ல, கோவத்துல தப்பான முடிவு எடுத்துறான். அதே மாதிரி அந்த புக்ல என்ன எழுதி இருக்குன்னா, நல்லா படிச்சீங்கன்னா பொண்ணுங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், பொண்ணுங்களே உங்களை தேடி வருவாங்கன்ற மாதிரிலாம் எழுதி இருக்கு. ரொம்ப தப்பான எக்ஸாம்பிள் சொல்லிலாம் எழுதி இருக்கு. இதை பாக்குற பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் மோசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் நல்லா படிக்கிறேன், என்ன லவ் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வந்தனான்னு ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா பாத்தீங்களா, அவ இதனால நிறைய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலா வந்தனாவோட ஃப்ரெண்டா மனிஷான்னு ஒரு பொண்ணு இருக்கா. வந்தனாவை பத்தி எப்பவுமே பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கா. எல்லாருமே இவகிட்டயே பேசுறாங்க, இவளை ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறா. இவ தான் ட்ரக்ஸ் எல்லாம் வச்சிருப்பா, அதனால தான் வந்தனா மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. திட்டமிட்டு இந்த மனிஷா தான் மாட்ட வச்சு அனுப்பி விட்டுருப்பா. வந்தனாவை ஸ்கூல்ல ஒருத்தன் லவ் டார்ச்சர் பண்ணா பாத்தீங்களா, வெளியே வச்சு அவன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லவே தள்ளி விட்டு போயிடுறான். அப்படி தள்ளி விட்டான் பாத்தீங்களா, யாரவிடமா இந்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. ஸ்கூலை விட்டு தூக்கிட்டாங்கல்ல, அதனால தான் இந்த பொண்ணு தப்பான முடிவை எடுத்துட்டான்ற மாதிரி கேஸை முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்து பூமிகாவும் யோகி பாபுவும் ஸ்கூலை விட்டு நின்றுறாங்க. அந்த ஸ்கூல்ல படிச்ச பசங்களை வச்சு அந்த ஸ்கூலை காலி பண்ணலான்ற மாதிரி பாய் யோசிக்கிறாரு. அதனால தான் இந்த 2 பேய்களை யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த 2 பேய்ங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஆக்சுவலா தர்மா கிட்ட பேசுறதுக்காக தான் இவங்க வந்திருப்பாங்க. தர்மா தான் பயந்து அங்க இருந்து ஓடி இருப்பாரு. தர்மா நிறைய தப்பு பண்ணியிருந்தாலும் இவங்க மன்னிச்சு பேசுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனா இவர் பயத்துல வேகமா ஓடி போனார்ல, மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பாரு. அந்த புக்குனால தான் நிறைய பேர் கெட்டு போறாங்கன்ற மாதிரி இவங்க புக்கை எரிச்சு விட்டுருப்பாங்க. அதே மாதிரி மனிஷா வந்தனாவை பார்த்து பொறாமப்பட்டால, இப்ப வேற ஒரு பொண்ணை பார்த்து பொறாமப்பட்டு இருக்கா. அவளையும் ட்ரக் கேஸ்ல மாட்டி விடணும்னு நினைக்கிறா. வார்டன் கிட்ட தான் எப்பவுமே ட்ரக்கை வாங்குவா போல, எனக்கு ட்ரக் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போறா. இந்த விஷயத்தெல்லாம் வந்தனாவோட பேய் பாக்குது. பேய் ஏதாவது பண்ணிட போகுது அப்படின்ற மாதிரி வார்டன் பயப்படுறாரு. நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா நீங்க இதுக்கப்புறம் தப்பெல்லாம் பண்ணாதீங்க, ஆகாஷி ரெக்கார்ட்னு ஒண்ணு இருக்கு, அதுல நீங்க பண்ற எல்லா தப்புமே கணக்குல எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை இவர் கேட்காம திரும்பி அந்த பொண்ணுக்கு ட்ரக்க தரலாம்னு நினைக்கிறாரு. வேற வழியே இல்லாம அவர் சரக்கு வச்சிருக்காருல, அந்த விஷத்தை கலந்துருவா. இவங்க வேணும்ட்டே இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா வேணும்ட்டே தான் பண்றதா இந்த பாய் நினைக்கிறாரு. அடுத்த பிளான் எம்ஜி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே எம்ஜினா என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எம்ஜியை போக போக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுக்கே எம்ஜினா என்னன்னு தெரியல. போலீஸுங்களை உசாராக்கணும்ன்றதுக்காக தான் இவங்க எம்ஜின்னு எழுதியிருப்பாங்க. போலீஸுங்க இது மூலியமா எதாவது கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் இப்படி எழுதியிருப்பாங்க. அதே சமயம் 2 பேரை தூக்கணும்ன்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. இதுக்காக தான் சாருங்க உடம்புல போய் தூக்குங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. கௌரவ் ஒரு தப்பு பண்ணியிருப்பான், அதனால தான் தூக்குறதுக்கு முடிவு பண்ணியிருப்பாங்க. வந்தனாக்கு ஒரு பையன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தான் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் கௌரவ் ஒரு பொண்ணுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காரு, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் கௌரவ 2 நாள் தூக்கி வைக்கலாம் நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி மனிஷா மத்தவங்க மேல பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கால, அதனால தான் இவளை தூக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. நேர்ல வந்து நீங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி அட்வைஸும் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க 2 பேருமே படுத்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவன் கட்டெல்லாம் கழட்டிட்டு தப்பிச்சிடலான்ற மாதிரி தப்பிச்சிருப்பான். கௌரவ் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேவா இருக்கும். ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அது ஒரு பையன் ஃப்ரெண்டா இருக்கும். அவன் வீட்டுக்கு எதுக்கு போற, நீ என்னதான் லவ் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ற, என்ன விடுன்ற மாதிரி அவங்க போக பாக்குறாங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, ரொம்ப மூர்க்கமா நடந்துக்கிறான். அதனால அவங்க தள்ளி விட்டு வேகமா ஓடுறாங்க. உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுமே பேக்ல வச்சிருக்க ஒரு கத்தியை எடுக்கிறான். அந்த கத்தியை வச்சு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக துரத்திட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வந்தனாவோட பேய் பார்த்துட்டு இருக்கு. வேற வழியே இல்ல, இவனை சாவடிக்கலான்ற மாதிரி சாவடிச்சிருது. இங்க இருக்க பசங்களோட மைண்ட் செட் மாறினாதான் இந்த சாவெல்லாம் தடுக்க முடியும்ன்ற மாதிரி பசங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் பூமிகா யோகி பாபுவை இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. இது எல்லாமே ராஜனுக்கு புரிஞ்சது இல்ல. உங்களை போய் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேய் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ப்ராப்ளத்தை நீங்க தான் சரி பண்ணுன்ற மாதிரி பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா பாய் கிட்ட இருந்து கால் வருது. நீ எதுக்காக ராஜன் இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆயிட்டு இருக்க, அந்த 2 பேங்க என்ன ஏமாத்திருச்சுங்கல்ல, அதுங்களை நான் விட மாட்டேன், நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாய் பேசிட்டு இருக்காரு. எம்ஜினா என்னன்னு உன்கிட்ட சொல்றேன், மைண்ட் கேம், அதனால தான் அடுத்தடுத்த கொலைகள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ராஜனை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட்ல நிறைய பசங்க இறந்து போயிருக்க மாதிரிலாம் தோணுது. என்ன பண்ண போறானோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஸ்கூல்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த பாய் ஒட்டி கேட்டிருப்பாரு. அதனால தான் இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த 2 பேய்களை இதுக்கப்புறம் நம்ப முடியாது, இடத்த மாத்தணும், அதே மாதிரி வேற ஒரு பேயை வச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த கௌரவ் ஒரு பொண்ணை கொல்றதுக்காக போகும்போது பேய் தானே காப்பாத்துச்சு, அந்த பொண்ணுமே நடந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம பையன் தான் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்றத இன்ஸ்பெக்டருமே புரிஞ்சிருப்பாரு. அந்த பையன் இறந்து போனதுனால இறுதி சடங்கு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கருப்பு கலர் கொடியெல்லாம் மாட்டிருக்காங்க. ஆனா பொண்ணுங்க இருக்காங்கல்ல, கௌரவ் தப்பு பண்ணிருக்கான், அவனுக்காக எதுக்காக நம்ம மௌன அஞ்சலிலாம் செலுத்தணும், வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாருமே அந்த முடிவுக்கு வராங்க. ஆமா, கருப்பு கொடியை கலட்டலான்ற மாதிரி கலட்டி தூக்கி எறிறாங்க. அப்பா முதற்கொண்டு கலட்டி தூக்கி எறிறது. இது எல்லாத்தையும் அந்த கௌரவோட ஆன்மா பாக்குது. இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்கூல் மேல இந்த கௌரவோட ஆன்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. இவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாய் இருக்காருல, வர வச்சிடுறாரு.
அந்த ஸ்கூலை அழிக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும், நான் உனக்கு நிறைய சக்திலாம் தரேன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவன் ஏத்துக்கிறான். இப்ப பொண்ணுங்களாம் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு உடம்புக்குள்ள இவன் போயிடுறான், இன்னொன்னு பொண்ணு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இத மத்த பொண்ணுங்க பார்த்து தடுக்கிறதுக்காக வராங்க. இப்ப மாறி மாறி ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயா போறான், எல்லாரையும் பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கான். சரியான நேரத்துக்கு இந்த இடத்துக்கு ராஜன் வந்துடுறாரு. தீர்த்த மாதிரி எதையோ தெளிக்கிறாரு. இவனால எதுவுமே பண்ண முடியல. இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறான். என்னமோ சக்தி தரேன்னு சொன்ன, என்னால எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி பாய் கிட்ட கோவப்படுறான். இரு உனக்கு பூஜை மாதிரி பண்ணி இன்னும் நிறைய சக்தி தரேன், அது வரைக்கும் நீ அமைதியா இருன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. மத்தவங்க எனக்கு மரியாதை பண்ணனா கூட நீங்க பண்ணிருக்கணும்ப்பா, நீங்களும் எதுக்காக இப்படி பண்ணீங்க, உங்க மேலேயே நான் கோவமா இருக்கன்ற மாதிரி போட்டோவெல்லாம் இவன் வேகமா ஆட்டிட்டு இருக்கான். இப்ப ராஜன் இருக்காரு பாத்தீங்களா, பூமிகாக்கு கால் பண்ணி பேசுறாரு. பசங்களோட மைண்ட் செட்டை எப்படியாவது மாத்துங்க, அப்பதான் இதை சால்வ் பண்ண முடியும்னு சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. யோகி பாபுவும் இவங்களும் சேர்ந்த மாதிரி பிளான்லாம் போடுறாங்க. முதல்ல கம்ப்ளீட்டா அந்த புக் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிரின்சிபல் கிட்ட இது சார்ந்து பேசி பாக்குறாங்க. ஆனா பிரின்சிபல் இதுக்கு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. இதனால இவங்க இருக்காங்கல்ல, வந்தனா பேயும் அதே மாதிரி அந்த முத்துக்குமார் பேயும் வர வச்சிடலாம் நினைக்கிறாங்க. அப்படி அந்த ரெண்டு சாருங்க உடம்புல வர வச்சு இவங்களை போட்டு அடிக்க வைக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த புக் எல்லாத்தையும் எரிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேய்ங்க சொல்லுது. பிரின்சிபல்மே எரிச்சிடலான்ற மாதிரி எரிச்சு விட்டுறாரு. இதுக்கு முன்னாடி பிரின்சிபல் மார்க் தான் எல்லாமே, மார்க் வாங்கலன்னா நீங்களாம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அந்த மைண்ட் செட்டை பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த வாட்டி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல இவங்க வேற மாதிரி பேசுறாங்க. நீங்க பசங்க மார்க் வாங்கலன்னா உடனே கோவப்பட்டு அடிக்காதீங்க, பசங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லுங்க, பசங்க கேட்டுப்பாங்க, நம்ம பசங்களை நம்மளே நம்பலனா யார் நம்புவான்ற மாதிரிலாம் பூமிகா பேசிட்டு இருக்காங்க. பசங்களுமே இந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரின்சிபல் பேசுறதுக்காக வராரு. இதுக்கு முன்னாடி நான் சில எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன், அந்த எக்ஸாம்பிள் தப்புன்றதை நானே புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஸ்கூல்ல இருக்க நெகட்டிவ் ஆளெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. பரவாயில்ல, அவங்க நெகட்டிவ் ஆளைய குறைச்சிட்டாங்க. ஆனா நெகட்டிவ் ஆள போனதுனால வந்தனா முத்துக்குமாரால கூட இந்த இடத்துக்கு பெருசா வர முடியல. அவங்களோட ஹெல்ப் நாளை பின்ன நமக்கு தேவைப்பட வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு சக்தி ஊட்டுற மாதிரி ஒரு பூஜையை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. பூமிகா என்ன சொல்றாங்கன்னா, பொறாமன்ற விஷயத்தை உங்க மைண்ட்ல இருந்து தூக்கணும், எதை பார்த்துலாம் நீங்க பொறாமப்படுறீங்க அதெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பசங்க எல்லாருமே எழுதிடுறாங்க. இப்ப பசங்க எழுதின எல்லாத்தையும் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பசங்க பொறாமப்பட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பெரிய வீடு இருக்கு, எங்களுக்கு பெரிய வீடு இல்ல, அவன் வெள்ளையா இருக்கான், நான் கருப்பா இருக்கன்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. இந்த தப்பான புரிதல்ல இருந்து பசங்களை வெளியே வர வைக்கணும்ன்ற மாதிரி பூமிகாவும் யோகி பாபுவும் பயங்கரமா ட்ரை பண்றாங்க. அதுக்கேத்த எக்ஸாம்பிள்லாம் பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பசங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு கருப்பா இருக்கும்ன்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்ல இருப்பா. இப்ப அவ அதை விட்டு வெளியே வந்துடுறா. இது எல்லாத்தையும் பசங்க புரிஞ்சுக்கிறதுனால பசங்களுக்குள்ள ஒத்துமையா இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பரவாயில்ல, எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப பாய் இருக்காரு பாத்தீங்களா, நிலைமை கைய மீறி போயிட்டு இருக்கு, இவனுக்கு ஃபுல் சக்தியை தரணும், இவன் மூலியமா பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அங்க ஃபுல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால இந்த பையனை போக வைக்க முடியல. அதுக்காக தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நீ அந்த இடத்துக்கு போக முடியும், நான் சொல்ற மாதிரி பிரச்சனையை தூண்டு, ஜாதியை வச்சு மதத்தை வச்சு தான் பிரச்சனையை தூண்ட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த பையனுமே சரின்ற மாதிரிலாம் பேயா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கான். இப்போ ஒரு பையன் உடம்புக்குள்ள பூந்து பேச ஆரம்பிக்கிறான். இப்ப பேய் பூந்த பையன் இருக்கான்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாடுறதுலாம் ஓகே தான், ஆனா என்னதான் இருந்தாலும் நீ வேற கேஸ்ட சேர்ந்தவன், என்ன தொட்டுலாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால அந்த கேஸ்ட சேர்ந்த பையன் டென்ஷன் ஆயிடுறான். ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் ஏற்படுது. இந்த பேய் தான் உடம்புக்குள்ள பூந்து இப்படிலாம் பண்ணுது. மத்த பசங்க புரியாம சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக பசங்க இருக்காங்கல்ல, ஆளை வச்சு காலி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாமே அந்த ராஜனுக்கு தெரிய வருது. ராஜன் இந்த ரெண்டு பேய்களுக்கு சக்தி கொடுக்கணும்னு நினைக்கிறாருல, சக்தி கொடுக்கறதுக்கான பூஜைலாம் பண்றாரு. அப்பதான் இந்த பசங்க உள்ள போய் ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. ஸ்கூல்ல இருந்து யாரு பாய்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்கன்றது தெரிஞ்சிருது. அந்த நபர் இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கறவரா இருப்பாரு. நீ தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறன்னு தெரிஞ்சிருச்சு, யார் சொல்லி கொடுக்கறன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் பையனை கடத்தி வச்சுதான் இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டாங்க, அதனால தான் தந்தேன், மத்தபடி யார் அந்த பாய்க்கு வேலை கொடுத்தான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஸ்கூல்ல ஜாதி கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. எப்படியாவது அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உள்ள இருக்க சில பசங்க இருக்காங்கல்ல, அடிக்கிறதுக்காக வெளியே நிறைய ஆளுங்களை எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. சண்டை மட்டும் ஏற்பட்டதுன்னா கிரவுண்ட்ல நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க, அது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ராஜன் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி யோகி பாபுவும் பூமிகாவும் ஒரு ஐடியா பண்ணிருப்பாங்க. ரெண்டு குரூப்லயும் 8 மாதிரி பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் ஸ்டேஜுக்கு வர வைக்கிறாங்க. உங்க ரெண்டு பேரோட அப்பாக்களும் நோ கேஸ்ட் சர்டிபிகேட் உங்க ரெண்டு பேருக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் அந்த சர்டிபிகேட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இது நோ கேஸ்ட் சர்டிபிகேட்டான்னு பசங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த ரெண்டு அப்பாக்களையே இவங்க மிரட்ட தான் செஞ்சிருப்பாங்க. இவங்க கிட்ட தான் பேய் இருக்குல்ல, அந்த பேய் மூலியமா மிரட்டி இருப்பாங்க. சரி சரி நீங்க சொல்ற மாதிரி சர்டிபிகேட் வாங்கிடுறன்ற மாதிரி ரெண்டு பேரோட அப்பாக்களும் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு கேஸ்ட்ன்றதுனால பிரிஞ்சு இருந்தீங்க, இப்ப எல்லாருமே நோ கேஸ்ட் தானே, ஒன்னா இருங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு.
இருக்காரு. இதனால பசங்க எல்லாருமே ஒன்னா இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. பிளான் சொதப்பிடுச்சுல, இந்த இடத்துல பாய் பயங்கரமா டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்காரு. ரெண்டு குரூப் பசங்களும் ஆளெல்லாம் செட் பண்ணிருப்பாங்க. கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆளுங்களை எல்லாம் போக சொல்றாங்க. பிரச்சனையை இதுக்கப்புறம் ஏற்படுத்த முடியாதுன்றதை இந்த பாயுமே புரிஞ்சுக்கிறாரு. வெளிநாட்டுக்கு போன தம்பி திரும்பி வந்துடுறாரு. ஆக்சுவலா அண்ணன் பெரிய பிரச்சனையை சமாளிச்சிருக்காருல, அதனால அண்ணனுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இவங்க ரெண்டு பேருமே கலந்துக்க போறாங்க. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இருக்கார்ல, பாய் இருக்கிற இடத்துக்கு வந்து பாயை லாக் பண்ணிடுறாரு. பாய் கிட்ட விசாரணை பண்றாரு. அந்த விசாரணையில ஒரு விஷயம் தெரிய வருது. பாய்க்கு வேலை கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் வேகமா ஸ்டேஜுக்கு வராரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா ஓனரோட அண்ணனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அண்ணன் தான் இந்த வேலையை பண்ணிருப்பாரு. அண்ணன் தனியா ஒரு ஸ்கூலை ரன் பண்ணிருப்பாரு. ஆனா ஸ்கூல் நஷ்டமாய் க்ளோஸ் பண்ணிருப்பாரு. ஆனா தம்பி ஸ்கூல் மட்டும் நல்லா போயிருக்கும். தம்பி வெளிநாட்டுக்கு போறதுனால அண்ணன் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருப்பாரு. என்னால முடியாததை அவன் பண்ணிட்டான், எல்லாரும் முன்னாடியே எனக்கு அசிங்கமா இருக்கு, அவன் ஸ்கூலையே நாசமாக்கணும், அதுக்கான வேலையை பண்ணுங்கன்ற மாதிரி இவர் தான் வேலை தந்திருப்பாரு. இப்பதான் அந்த விஷயம் ரிவீல் ஆகுது. அண்ணனையும் தம்பியும் கம்பேர் பண்ணி பேசினாங்கல்ல, அதனால தான் அண்ணன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாரு. அதே சமயம் பிரின்சிபலுக்கு பிரஷர் ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே இந்த ஸ்கூலை விட்டு போனவர் வேற ஒரு ஸ்கூலை ஃபர்ஸ்ட் வர வச்சிட்டாரு, நீ வரவைன்ற மாதிரி பிரஷர் போட்டிருப்பாங்க. அதனால தான் அவர் தப்பா ஒரு புக்கை எழுதியிருப்பாரு. சோ இந்த கம்பேரிஷன்னால தான் நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால தேவையில்லாம கம்பேர் பண்ணாதீங்க, நம்ம எல்லாருக்குமே தனி சிறப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு புக்கை பூமிகா ஐடியா சொல்லி பிரின்சிபல் எழுதியிருக்காரு. இந்த புக்கு தான் இதுக்கப்புறம் இருக்கும்னு சொல்றாரு. பூமிகாவும் யோகி பாபுவும் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த புக்கை பசங்க படிக்கிறாங்க, நல்ல லெவலுக்கு முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. இதை காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.